நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வரை அழைத்து வந்து இங்கே அவருக்காக பிரச்சாரம் செய்ய கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருந்தார். அவருக்கு பின்புலமாக மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நின்று பணியாற்றியது. ஆனால் அத்தனையையும் உடைத்து நம்முடைய ராஜா அவர்கள் இங்கே உங்களுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றதற்கு இன்னைக்கு ஒரு நீண்ட பட்டியலை உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். நிச்சயமாக செய்து தருவார். ஏன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சங்கரன் கோயிலுக்கு எப்படியும் எல்லா அதிகாரிகளையும் எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து நேரடியாக தன்னுடைய தொகுதிக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். அதனால நிச்சயமா நீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம். அவர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார். ஆனால் ஒன்னே ஒன்று, மக்களுக்கு பணியாற்றுவதற்குரியவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வேண்டும். அது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி. ஆனால் இன்று இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டு 23 நாட்களா கடந்து விட்டது. இன்றோடு தமிழகத்திலே இதுவரை இந்த 23 நாட்களிலே 64 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 111 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. 111. அதில் 61 குழந்தைகளுக்கு எதிரானது. இன்னைக்கு கூட பெண்களுக்கு எதிரான 2 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மதுரையிலே ஒரு வண்டியிலிருந்து ஒரு பெண்ணுடைய இறந்த சடலத்தை எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பகுதியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சென்ற திமுக ஆட்சியிலே நடந்த சில செயல்களால் தான் இன்று நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இல்லை. நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இல்லை. பல பேர் தவறான செய்திகளை வாட்ஸ்அப்பில் மேடைகளிலே பரப்பி கொண்டிருந்த நேரத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இல்லை. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையின் கீழ். ஆனால் இன்று பெண்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்போடு அவர்கள் இந்த பிரச்சனையை களைவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதற்கான தீர்வுகளை தேட வேண்டும். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் வேறு யார் மீது பழி போடலாம் என்று அவர்கள் காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதிக நாள் பொறுமையாக காத்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதி கொடுக்கும் பொழுதே தேர்தல் நேரத்தில் 4வது மாதம் அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பேங்க் சென்ற ஆண்டே ரிசர்வ் பேங்க் 11வது மாதம் தெளிவாக அதற்கான சட்டதிட்டங்களை தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார்கள். யாருக்கு எப்படி நீங்கள் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய முடியுமா முடியாதா என்று அதற்கான வழிவகைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இருந்தார்கள். நம்முடைய தேர்தல் அறிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை எழுதப்பட்ட போது பல இடங்களிலிருந்து கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள்.
நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் ஒன்றை தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னார். செய்யக்கூடியவற்றை மட்டுமே வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும். எதெல்லாம் செய்ய முடியாதோ அது தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் வருது வாக்கு வாங்கிடலாம் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி எந்த வாக்குறுதியும் எழுதக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே. இதுதான் அவர் எங்களுக்கு சொன்ன பணி. இதுதான் அவருடைய கட்டுளையாக அறிவுறுத்தலாக இருந்தது. ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு கடனை தள்ளுபடி செய்ய முடியும் என்றால் வாக்குறுதி கொடுக்காம கூட செய்யலாம். ஏன்னா எத்தனையோ திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம் 5 ஆண்டுகளிலே எத்தனையோ திட்டங்கள், காலை உணவு திட்டத்தை கூட எடுத்துக்கோங்க, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லல, ஆனால் நிறைவேற்றி காட்டிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால மக்களை ஏமாற்றி எந்த தேர்தல் வாக்குறுதியையும் கொடுத்து வெற்றி பெற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்று மிக தெளிவான அந்த சிந்தனையோடு செயல்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்துட்டு ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் இதற்கு புறம்பாக இருக்கிறது, எங்களால் செய்ய முடியல. நிதிநிலை சரியாக இல்லை, நிதிநிலை என்ன என்று எல்லாருக்கும் தெரியும் என்று யாரையாவது குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு எதிர்கட்சி. எதிர்கட்சியிலே எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவகாசம் தருகிறோம். ஆனால் தவறு இருந்தால் போராடவும் சுட்டிக்காட்டவும் எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தவறாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் தன்னுடைய திட்டங்கள் போய் சேராத ஒரு குடும்பம் கூட தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை மிகுந்த ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்து காட்டிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இது இன்று நேற்று அல்ல. தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு அதற்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி செய்ததிலிருந்து தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களோடு சிறுபான்மை மக்களோடு தொடர்ந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எந்தெந்த வகையிலே எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமோ அத்தனை சாதனைகளையும் செய்து முடித்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு தான் நாங்கள் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறோம். தலை நிமிர்ந்து வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருந்தாலும் நாங்கள் பெருமிதத்தோடு தலை நிமிர்ந்துதான் உங்களை ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறோம். இந்த நேரத்திலே ஒன்றியத்திலே இருந்து எத்தனையோ பலத்தோடு வந்த அந்த பாஜகவை வெற்றி பெற்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ராஜா அவர்களின் கைகளிலே அந்த வெற்றியை ஒப்படைத்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய 22 தொகுதிகளிலே பணியாற்றக்கூடிய பொறுப்பை நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு தந்திருந்தார்கள். அதற்கு இந்த நேரத்திலே அவருக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மறுநாள் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய எத்தனையோ சோதனைகள், அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி பொறுப்பிலே இருந்தாலும் மக்களுக்கான பணிகளை தன் வாழ்நாள் முழுவதும் செய்த தலைவர் கலைஞர் அவர்கள். எமர்ஜென்சி
காலகட்டத்திலே, மிசா காலகட்டத்திலே அவர் சென்னையிலே ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் பொழுதே மேடையிலேயே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மேடையில் பேசும் பொழுது சொல்கிறார், முதலமைச்சராக நான் கலந்து கொள்ளக்கூடிய கடைசி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேடையிலே இருந்து இறங்கி வீடு போகிறார். அதற்குள் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி அவருக்கு வருகிறது. அதனால் இந்த எதிர்ப்புகளை, இந்த மிரட்டல்களை எல்லாவற்றையும் கடந்து நின்று விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த உறுதியோடு தொடர்ந்து பணியாற்றுவோம், மக்களோடு நின்று களமாடுவோம், உங்களோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து உங்களுக்காக பணியாற்றுவோம், தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே பணியாற்றுவோம் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.